பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரதேங்கரே ஜெய் ஜெய் பிரதேங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரதேங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நம்ம நல்லா இருந்தாலும், எவ்வளவுதான் மன நிம்மதி இருந்தாலும், ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய துக்கமோ சோகமோ இல்ல கஷ்டங்களோ நடக்கும். அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அதற்கு அன்னை ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர தேவியினுடைய அருள் ஒன்று மட்டுமே தேவை. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரதேங்கரதாச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. சுவாமி, நம்மளுடைய பீடத்துல சண்டி ஹோமம் ரொம்பவே சிறப்பான முறையில நடந்தது. எல்லா அடியார்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து வருகிற சண்டி ஹோமங்கள்ல மட்டுமே கலந்துக்கிறதுனால நடக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதற்கு நமக்கு நிறைய சான்றுகள் கூட இருக்கு. அப்படிப்பட்ட சண்டி ஹோமம் எப்படி நடந்தது? நிச்சயமா. அதற்கு முன்னாடி சென்ற வாரம் நம்மளுடைய நேரல் நிகழ்ச்சி இல்ல. அதற்கு சில காரணங்கள், அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும், அம்பாளுடைய வாக்கம் இருக்கணும், தவிர்க்க முடியல. அதனால சென்ற வாரம் இல்லை. அதுக்காக நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு லைவ் இல்லையா, நேரம் மாறிடுச்சா, எல்லா கேள்விகளும் கேட்டீங்க. லைவ் இல்லை என்பதை நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் போடுவோம், அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் போட்டுருவோம். அதனால ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கனாலும் தெரியும். வாட்ஸ்அப்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் தெரியும். அப்படி இல்லாதவங்களுக்கு எங்களால் சொல்ல முடியல, அது முதல் தெரிஞ்சுக்கிட்டோம். அது லைவ் இல்லாததும் எனக்கும் பெரிய கஷ்டம் தான். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இங்கே உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறது, அம்பாளுடைய விஷயங்களை பரப்புவதுதான் நம்மளுடைய நோக்கம். அது இல்லைனாலே ஒரு பெரிய கவலையை கொடுத்துரும். அது சில காரணங்களுக்காக முடியல. அம்பாளுடைய இன்னொரு விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவள் விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கும். அவள் என்ன நினைக்கிறாள் அது நடக்கட்டும் அப்படின்னு தான் என்னுடைய பிரார்த்தனை. அதுபோல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு, நம்மளுடைய சண்டி ஹோமம் என்பது யார் என்ன பிரச்சனையில் கலந்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு விடிவு காலமாக மாறுது. அதிலிருந்து வெளியில வந்துடுறாங்க. இது வரைக்கும் எந்த வழியிலும் நமக்கு வழி கிடைக்கல. இப்ப ராகுகால பூஜை பண்ற சுவாமி இருந்தாலும் பிரச்சனை. ஒரு சண்டி ஹோமத்துல உட்கார்ந்து பாருங்க, அதோடைய மாற்றம் தெரியும். புரியுதா? அந்த சண்டி ஹோமத்துல தொடர்ந்து ஒரு 11 சண்டி ஹோமம் கலந்துக்கிறதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாசம் கூட சண்டி ஹோமத்தை விட மாட்டீங்க. அது மனசுல பதிஞ்சிடும். அந்த ஹோமத்துக்கு வந்தே தீரணும். அது லீவே இல்லைனாலும் சரி, எப்பேற்பட்ட நாளாக இருந்தாலும் சரி, அங்க உட்கார்ந்தாதான் நமக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரும். அந்த அளவுக்கு. ஏன்னா அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு அந்த சண்டி ஹோமம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. உலக நலன் ஒன்றையே பெரிதாக கருதி அந்த ஹோமம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது. அதே போல நம்மளுடைய ராகுகால பூஜை, உலகமெங்கும் செய்யக்கூடிய ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள், பாதகமல பூஜை செய்யும் அடியார்கள், அதே போல அமாவாசை பரிகார பூஜை செய்திருக்கிற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நம்மளுடைய நோக்கம். அது ஒவ்வொரு மாதமும் நடைபெற்றுகிறது. கலந்துகிட்டு இருக்கிறவங்க, கலந்து கொள்ள முடியாதவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கும், நடந்திருக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அம்பாள் கொடுத்துக்கிட்டு இருக்கா, இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பா. ரொம்ப சிறப்பாக நடந்ததுமா. ரொம்பவே நல்லது சுவாமி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி யாகம் நடந்தது. திருக்கணித பஞ்சாங்கப்படி அதுவுமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதை பத்தி சொல்லுங்க. அதாம்மா, ஒவ்வொரு வருடங்கள்லயும் பெயர்ச்சி ஹோமங்கள், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறையும், 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சியும், 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை ராகுகேது பயிற்சியும் நடந்துகிட்டு இருக்கு. அம்பாள் பீடம் வைத்து எல்லா பயிற்சிகளும் நடந்துச்சு. இது 2வது ராகுகேது பயிற்சி ஹோமம். அந்த பயிற்சி ஹோமத்தில் கலந்து கொள்வதனால் நமக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணுன்றதுக்காக தான் நடத்துகிறோம். அதுக்குண்டான விளக்கங்கள் அங்கே பயிற்சி ஹோமத்தில் கொடுத்த நான். அப்படி நடத்தும் போது நமக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கஷ்டங்கள் தீர்வதற்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்தால் நல்லது அதிகமாக நடப்பதற்கும், ராகு பகவானால் கேது பகவானால் நமக்கு பல நன்மைகள் உருவாகுதும், லோகக்ஷேமத்துக்காகவும் பண்ணது. ரொம்ப விசேஷமானது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப குறைந்த கட்டணம். அதாவது ஒரு அரசாங்க கோவில்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டணத்தை விட நம்ம குறைந்த கட்டணமா. ஏன்னா எல்லோரும் கலந்து கொள்வதற்காக. அதனால ஏராளமான பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேரால வர முடியலன்னா சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிட்டவங்க அதுக்கு வர முடியாது. ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் சாதாரண அடியார்கள். எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவதற்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் நடத்தப்பட்ட அந்த ராகுகேது பேச்சும் ரொம்ப சிறப்பாக நடந்து, அந்த கலந்து கொள்ளும் போதே அதுக்குண்டான விஷயங்களே அம்பாள் வந்த ஹோம ஜுவாலியில் அம்பாள் எப்படி வந்தான்றதை ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். வீடியோவாகவும் போட்டிருக்கோம்,
போட்டோவாகவும் போட்டிருக்கேன். ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கிரா பீடம்னு போய் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். அம்பாள் அற்புதமாக அக்னியில் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு ஹோமத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா நடந்ததுமா. ரொம்பவே நல்லது சுவாமி. முதல் நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு வந்து. கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம். யாரெங்கிறது பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில இருந்து அன்பாகம் ஜெயமாலா பேசுறேன் மேடம். வணக்கம்மா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகர ராசி திருவோண நட்சத்திரம் மேடம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா. பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம் சாமி. வணக்கம்மா. சாமி நான் 8 மாசமா அம்மாவுக்கு ராகுகால பூஜை செஞ்சுன்னு இருக்கிறேன் சாமி. சரிம்மா. நானு ரொம்ப கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையிலே இல்லாம இருந்த சுவாமி. வெளியில நடமாட முடியல, கடன் தொல்லையால ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் சார். சரிம்மா. நானு சரிம்மா. நானு இப்போ அம்மாவுக்கு நான் டிவி பார்த்துட்டு டிவி மூலியமா 8 மாசமா ராகுகால பூஜை செஞ்சுன்னு இருக்கிறேன் சாமி. சரிம்மா. எனக்கு லாரி டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் வச்சிட்டு இருந்தா சாமி. ஒரு கண்ணாடி கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில பெரிய லெவல்ல இருந்தார் சாமி. 25 வண்டி வச்சிட்டு இருந்தாரு. சரிம்மா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கடன் தொல்லையால எல்லாத்தையும் கொடுத்துட்டு தலைமறைவா வாழ முடியாத சூழ்நிலையில இருந்தார் சார் சாமி அவரு. சரிம்மா. இன்னைக்கு அம்மாவுக்கு நான் 8 மாதமா பூஜை செய்து கம்பெனில மறுபடியும் போய் அவர் கான்ட்ராக்ட் கேட்டார் சுவாமி. 2 முறை போய் கேட்டு அவங்க பதிலே சொல்லல. சரிம்மா. கூப்பிட்டேன் போன்னு சொல்லிட்டாங்க சுவாமி. ஆனா அம்மாவுக்கு நான் ராகுகால பூஜை செய்த பிறகு 3 மாதத்திலேயே அவர் கம்பெனில இருந்து மேனேஜரே போன் பண்ணி கூப்பிட்டு நேர்ல பேசி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க சுவாமி. சந்தோஷம். அம்மாவோட தயவால இன்னைக்கு 5 பொருள் 5 லாரி வாங்கியிருக்கிற சாமி. மறுபடியும் சந்தோஷம். எனக்கு 2 இடத்துல இப்போ அந்த ஒரு இடம் இல்லாம இன்னொரு இடத்துலயும் புதுமையா எனக்கு முன்னாடி இருந்தது இதுனா இப்போ மறுபடியும் இன்னொரு இடத்துல கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குது சாமி. எனக்கு அம்மாவோட இதுவால எனக்கு தூக்கம் நிம்மதி எதுவுமே இல்லாத அவ்வளவு அவதிப்பட்டு வந்த சுவாமி நானு. இன்னைக்கு நான் அம்மாவுக்கு ராகுகால பூஜை செய்து நிம்மதி கொடுத்துருக்காங்க, மன நிம்மதி கொடுத்துருக்காங்க சுவாமி. நான் அம்மா அதாமா கிடைக்கும். எனக்கு எனக்கு ஒரே பையன் தான் சுவாமி. நான் செத்து போயிதான் இருந்தேன் சுவாமி நானு. ஆனா அம்மாவுக்கு நான் பூஜை அந்த நினைப்பே கிடையாது சாமி. இன்னைக்கு எனக்கு ரொம்ப தைரியம் கொடுத்துருக்காங்க அம்மா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி. நான் ராகுகால பூஜை செய்திருக்கேன். பாதகமலை இப்பதான் சாமி ஆர்டர் பண்ணிருக்கேன் நானு. சரிம்மா. அதாவது ராகுகால பூஜையில 25 லாரி வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா வச்சிருந்தாங்க 25 லாரி பிசினஸ்? 6-7 வருஷமா. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுமா வியாபாரம்? நல்லா போயிட்டு சாமி. எனக்கு அது எங்க போய் கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டு அவரு வெளியே நட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க சாமி. இப்ப அதெல்லாம் போய் இப்ப 5 லாரி வச்சிருக்கீங்களா? இப்பதான் வாங்கியிருக்கேன் சாமி. அம்மாவுக்கு நான் பூஜை செய்த ராகுகால பூஜை செய்ய தொடங்கின பிறகுதான் எங்க அம்மா தொழில் அமைச்சு கொடுத்தா. மறுபடியும் எனக்கு அம்மா அமைச்சு கொடுத்து 5 லாரி வாங்கியிருக்கிறேன். எனக்கு இன்னொரு தொழில் புதுசா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுப்பாமா, இன்னும் கொடுப்பா. அம்மா கிட்ட வேண்டின்னு இருக்க சாமி. நல்லா இருக்கு. எனக்கு கடன் தொல்லை குறைய ஆரம்பிச்சிருக்குது சாமி. சந்தோஷமா. தொடர்ந்து பூஜை செய்யணுமா? பையனுக்கு என்ன வயசாகுது உங்களுக்கு? பையனுக்கு 13 வயசு ஆகுது சாமி. 13 வயசு. உங்க வீட்டுக்காருக்கு உங்களுக்கு என்ன வயசுமா? அவருக்கு 49 வயசு ஆகுது சாமி. எனக்கு 36 வயசு ஆகுது சாமி. அதாவது தயவு செய்து ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. இப்போ வரைக்கும் சந்தோஷமா இருக்கீங்க, கவலைப்பட வேண்டாம். இன்னும் அதிகமாக சந்தோஷமா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். ஆனா என்ன பிரச்சனை, ஜாதகத்துல 3-4 கிரகங்கள் சேர்ந்த அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்துல. சில தொழில் ரீதியான ஏற்பட்ட சாபங்கள் நம் தலைமுறையாக வருது. இதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, நம்மளுடைய அமாவாசை பரிகார பூஜை இருந்துட்டா நிரந்தரமான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காதுமா. புரியுதா? அதை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு முறை ஜாதகத்தை பாருங்க. கோவிலுக்கு ஒரு முறை பூஜையில ஒரு ஹோமத்துல கலந்துக்கோங்க. புரியுதா? அவசியம் வாங்க. இது போல மேற்கொண்டு நமக்கு இனிமே ஆகாம இருக்கிறதுக்கு உண்டான வழியை நான் சொல்லித்தரேன். நம்மளுடைய ராகுகால சொல்லுங்கம்மா. சுவாமி இல்ல சுவாமி, நானே இதே நான் பட்ட கஷ்டம் எவ்வளவு பேர் படுறாங்க சுவாமி. அதனால தயவு செய்து அம்மாவுக்கு ப்ரோக்ராம் பாக்குறவங்க கண்டிப்பா இதே போல என்ன போலவே ராகுகால பூஜை செய்து பலனை அனுபவிக்கணும் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் சுவாமி எல்லாருக்கிட்டையும். அதுதாம்மா ரொம்ப முக்கியம். நான் கேட்டா பத்தாது, உங்களை போல அடியார்கள் கேட்கும் போது அத்தனை பேரும் செய்வாங்க. ஏன்னா இந்த ராகுகால பூஜை சொல்லி கொடுத்த முறை பாதகமலத்துக்காவது பணம் கட்டணுமா? ராகுகால பூஜை செய்ய ஒரு பணமும் கட்ட வேண்டாம், என்ன நேரில் பார்க்க வேண்டாம். கஷ்டப்படுற அடியார்கள் அன்னைக்கே ஆரம்பிச்சாலே நமக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு. புரியுதா?
இப்போ உங்களுக்கு பிறந்தது போல் நீங்க கேட்க கேட்க நீங்க இன்னைக்கு சொன்னதுனால யார் யாரெல்லாம் விளக்கேத்த போறாங்களோ அதனுடைய பலன் ஒவ்வொரு வீட்டுல ஏத்துற விளக்கு பாத்தீங்கன்னா 30% உங்களுக்கு வரும். புரியுதா? அவங்க வீட்டுல ஏத்துற விளக்குடைய புண்ணியம் அந்த வீடு நல்லா இருக்க நீங்களும் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அந்த பலன் உங்களையும் வந்து சேரும். புரியுதா? அதனால ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னும் நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து ராகுகால பூஜை பண்ணுங்க. நம்மளுடைய பீடத்தில் நடக்கிற ஒரு ஹோமத்துக்காவது மாசத்துல ஒரு நாள் கலந்துக்கோங்க. அதுவும் முக்கியமா உங்களுக்கு வர உத்தரவு அஷ்டமி நடுநிசி ஹோமத்துல கலந்துக்கோங்க. சரியா? சந்தோஷமா, நல்லா இருங்கம்மா. ஜெயபிரத்திங்க. ஜெயபிரத்திங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. 25 லாரிகள் வச்சிருந்தாங்க சுவாமி, நல்லா இருந்தாங்க. அடுத்து ஒரு 5 வருஷம் கடன் பிரச்சனை எல்லாத்தினாலும் எல்லாத்தையும் இழந்துட்டு அடுத்து அந்த அன்னையை பற்றி கொண்டு ராவுகால பூஜை செய்ததுனால இப்ப மறுபடியும் 5 லாரிகள் வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த 25 லாரிகள் இருக்கும் போதே உங்களை பார்த்திருந்தாலும் அன்னையை பற்றி இருந்தாலும் இந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டு இருக்க மாட்டாங்கல்ல? நிச்சயமாமா. அதாவது நவகிரக நாயகி அம்பாளுக்கு பேரு. நவகிரக தோஷம் நீக்குபவளே போற்றின்னு எழுதியிருக்கேன். போற்றி படிக்கும்போது தெரியும். அந்த போற்றி படிக்கிறதுல நான் இருக்கேன்னு சொல்றா. பிரத்திங்கிரா ஹோமம் செய்வதற்கு சமம்னு சொல்றா. இதெல்லாம் நான் சொல்லலை. இந்த போற்றிகளை எழுதி வைத்து 2 வருடத்துக்கு மேலாகி தான் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு உரு போட்டு அம்பாள் சொல்லு குடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த போற்றிகள் படிக்கிறதுலயே அம்பாள் அவளுடைய படிக்க படிக்க பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துட்டு இருக்கா. அது எல்லோருக்கும் நடக்குது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற அத்தனை பேருமே இன்னைக்கு நிகழ்ச்சி பாக்குறீங்க. எல்லாருக்கும் தொழில் தான் கஷ்டம். ஏன்னா அந்த தொழில் ஒழுங்கா இருந்தா எல்லாமே சரியா போச்சு. பணம் கிடைச்சிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. பணம் இல்லைன்னா தான் நாட்டு நடப்புகள்ல பிரச்சனை வருது. ஒரு வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நல்லா இருந்தானா வெளியில போய் தப்பு பண்ண மாட்டான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் ஒழுங்கா இருந்துட்டு அவன் நல்லா இருந்தா அவன் வீட்டை பார்த்தானா நாட்டுல பிரச்சனை இல்லை. அவன் நல்லா இல்லாம போய் 4 பேரை கெடுக்கிறது, 4 பேரை தவறு பண்றது அப்படின் போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது. அப்ப நாட்டுக்கு பிரச்சனை. புரியுதா? அரசாங்கத்துக்கு பிரச்சனை. அரசாங்கத்துக்கு பிரச்சனை, மொத்த நாட்டுக்கும் பிரச்சனை. அப்ப என்ன ஆகும்? அப்ப அந்த நாடு சரியாலாம் போகும். வீடு சரி இருந்தா நாடு சரியா போகும். நம்ம முதல்ல எல்லார் வீட்லயும் விளக்கேற்றி வைக்கிறோம். இப்படி எல்லார் வீட்லயும் விளக்கேற்றினாலே அவங்க வீடு நல்லா இருக்கும். அப்ப நாடு நல்லா இருக்கும். இப்ப இந்த ஒரு பூஜை நாள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை. அதனாலதான் உலகக்ஷேமம். நீங்க வீட்டுல விளக்கேத்த உங்க வீட்டுல இருக்கிறவர்களுக்கு தவறான எண்ணங்கள் இல்லாமல் போகும். முதல் பாதகமலம் இருக்கும்போது உங்க கூடவே அம்பாள் வருவா. பரிகாரக பூஜைகள் செய்யும் போது நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ போறது நல்லதா கெட்டதா, இந்த நபரோட பழகிறது நல்லதா கெட்டதா, இது உனக்கு நடக்க போறது தப்பா ரைட்டா, தப்பு ரைட்டுன்னு பார்த்து நல்லது மட்டும் நடக்கும். ஒரு கெட்டது நடக்குதுன்னா அதுல பெரிய நன்மை நடத்தி வைப்பதற்காக ஒரு சிறு கெட்டதை காட்டி கொடுப்பா. அதை நடத்தி அதனால நமக்கு மனக்கசப்புகள் வந்தாலும் அதுல இருந்து நமக்கு அந்த மனக்கசப்பு ஒரு சில காலங்களுக்கு இருந்து சரியா போயிடும். இப்படி எல்லா விஷயத்திலுமே கூட இருக்கிறதுக்கு நம்மளுடைய பரிகாரம் அவசியம். அதை வாழ்க்கையில ஒரு முறை தான் செய்ய சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில செய்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில சொல்லாம நான் ரகசியமா சொல்லல, நிகழ்ச்சியில நேரடியாகத்தான் சொல்றேன். உங்களுக்காக சொல்லப்படுறதுதான் இது, எனக்காக கிடையாது. இப்ப இந்த நிகழ்ச்சியில சொல்றதை விட்டுட்டு நான் பாட்டுக்கும் அமைதியாக உலக நாடுகள் எல்லா இடமும் சுத்த முடியும். இந்த மாதம் கூட மார்ச் மாதம் மலேசியா வரேன்னு சொல்லியிருந்தேன், அம்பாளுடைய உத்தரவு இல்லை. மார்ச் மாசம் கோயம்புத்தூர் வரேன்னு சொல்லியிருந்தேன், அம்பாளுடைய உத்தரவு இல்லை. மே மாசம் வரைக்கும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதை நான் கடைபிடிப்பேன். புரியுதா? அப்ப எதுக்காகனா இது எல்லாம் அவளை வைத்து உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சு தரோம். இப்ப இங்க பேசுறது நிறுத்திட்டு ஏதாவது ஒரு நாடுகள்ல உட்காந்துட்டு எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லி கொடுத்தா செய்ய மாட்டாங்களா? ஆனா அதை தவிர்த்து விட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஏழ்மையான அடியார்களும் நல்லா இருக்கணும். அம்பாள்கிட்ட எல்லோரும் ஒன்று. நல்லா இருக்கும் போதே நம்ம ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து பரிகாரம்னா என்ன, அதோடைய விளக்கம் என்ன சுவாமி தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பா புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றது என்ன, ஏதோ நிகழ்ச்சியில வந்து சொல்றோம் அப்படின்னு பார்க்காம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பரிகாரம் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தோன்னே சுவாமி கிட்ட இத்தனை லட்சம் கட்டினுமா, இந்த லட்சங்கள்லாம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை லட்சியங்கள் முன்னேறுவதற்கு அமாவாசை பரிகாரங்கள் தேவை, அவசியம், கட்டாயம் கிடையாது. அது எப்ப முடியுமோ செய்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் வீட்டில் தினசரி இன்று முதல் ராகுகால பூஜை செய்யுங்க. அது எப்படி செய்ய போறோம்ன்றத நம்ம நிகழ்ச்சியில போடுவோம். தினசரி அம்மா காப்பாத்துன்னு ஜெயபுரத்திங்கிறே ஜெயபுரத்திங்கிறே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவை உங்களை காப்பாத்துவா, கூடவே வருவா, வழி நடத்துவா. உலகமெங்கும் இருக்கிற அடியார்கள் இப்ப பேசினாங்க பாத்தீங்களா, அது போல எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துவதற்கு முக்கிய காரணம். இந்த நிகழ்ச்சி மக்களிடம் போய் சென்று சேர்ந்ததுக்கு அந்த காரணம் தானே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க. முடியும் போது பாதகமலம் வாங்க, முடியும் போது பரிகாரம் பண்ணுங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு முறை கஷ்டப்படுறேன்ட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க ஜாதக கட்டங்கள்ல 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அவசியம் பரிகாரம்.
அப்ப அதை என்ன செய்யணும், ஒரு முறை பாருங்க. புரியுதா? வாரத்துல 2 நாள் மட்டும்தான் பார்க்கிறேன், பதிவு செய்து கொள்ளுங்கள் முக்கியமா. சரியா? கண்டிப்பா சுவாமி, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9022-33000 மற்றும் 9840086373. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பேபி ஷாலினி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து வருகிறேன். ராவுகால பூஜை பண்ணி நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து என் குழந்தைக்கு பரிகார பூஜையும் பண்ண போன மகிமையிலையும் பேசிட்டு பாதகமலம் வாங்கிட்டு போய் ஓராண்டு ஆகுதுங்க. என் பொண்ணுக்கு 2 வருஷமா ஸ்கின் ப்ராப்ளமா இருந்தது. உடல் நீதியாகவும் மனநீதியாகவும் நல்லாவே இருக்கிறா. இப்போ ஸ்கூல்ல வந்து 50% எடுக்கிறவ 80% எடுத்துன்னு இருக்கா. என் குழந்தை இப்போ நல்லா கூடவே அம்மா இருக்கிற போல ஒரு தோணிக்குன்னு இன்னும் நல்லா படிக்கிறா. என் ஃப்ரெண்டு ராவுகால பூஜை சொல்லி பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த சண்டி ஹோமத்துக்கும் 6 சண்டி ஹோமத்துக்கும் அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. போன சண்டி ஹோமத்துக்கு அவங்க ஒரு காரும் வாங்கிட்டாங்க. கார் வாங்கிட்டு சண்டி ஹோமத்துக்கு நான் வரேன் அப்படின்னாங்க. நீங்களும் ராவுகால பூஜையும் பண்ணுங்க, பாதகமலும் பூஜைங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை நல்லா அமையும். அம்மாவனுடைய அருள் என்னைக்கும் இருக்கும். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என்ன நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும், நேரடியா உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தனிப்பட்ட முறையில தீர்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வந்து விருப்பப்படுறீங்க. நீங்க எல்லாருமே 9025533000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை நேரடியாக ஒருமுறை பார்ப்பதற்கான முன்பதிவை செய்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஜாதகத்தை ஒருமுறை நேரடியாக பார்க்கறது மூலியமா நமக்கு இத்தனை நாள் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வுகள் என்ன, அந்த கஷ்டங்கள்ல இருந்து நம்ம எப்படி விடுபட்டு வரலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே சுவாமிகள் அவர்கள் நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டங்க. சரிங்கம்மா. காஞ்சனா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ஆயிட்ட நட்சத்திரம், மிதுன ராசி. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுல வந்து எங்க கணவருக்கு எனக்கும் நிறைய சண்டை நடந்தது. எது சொன்னாலும் ஒற்றுமையே கிடையாது. 4 பெண் குழந்தை இருக்குது ஐயா. 4 பெண் குழந்தையா? சரிம்மா.
எதையும் சொல்றதுக்குள்ள நிறைய கெட்ட பழங்கள் வச்சிருந்தாரு. அதான் சரி எப்படி தீர்க்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களாம்மா? இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ராசி பலன் போடலான்னு வந்தா அப்ப பார்த்தா இந்த நியூஸ் ஓடிந்தது பார்த்தேன். அதெல்லாம் வேண்டாமா. அம்பாள் அனுகிரகம் வந்தால் ராசி ஜாதகம் எல்லாமே மாறும். இன்னைக்கு அந்த ராசியை பார்க்க போய் அம்பாள் ராசி உங்க வீட்டு தேடி வரப்போகுது. புரியுதா? என்ன செய்யணும்? ராகுகால பூஜை செய்யுங்க. புரியுதா? மொத்தம் 4 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகளுடைய வயசு பாத்துக்கோங்க. எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களா? ஸ்கூல் படிக்கிறாங்களா இல்ல காலேஜ் போறாங்களா? என்ன வயசு ஆகும்? ஆமா, அந்த +1 குழந்தைக்கு தான் அவசியம் ஜாதகத்தை பாத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பெண் பிள்ளைகளை வளர்ப்பதுதான் நமக்கு ரொம்ப சிரமம். புரியுதா? பாதுகாப்பாவே நம்மளால இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கிற கூட்டம் சரியில்லை. நிறைய செய்திகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால தயவு செய்து அம்பாளுடைய பேரை சொல்லிட்டு போக சொல்லுங்க குழந்தைங்களை. புரியுதா? தப்பான பழக்க வழக்கங்கள் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைக்காது. மூணே 3 விஷயங்கள் தான் நம்ம கடைபிடிக்கணும் பூஜை முறையில. ஒண்ணு குலதெய்வம். புரியுதா? அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம். இது 2 இருந்தாலே போதும். வாழ்க்கையில நமக்கு தவறு நடக்கவே நடக்காது. அதுக்கு முன்னாடி மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மா வழிபடணும். அதுக்கப்புறம் நமக்கு குரு ஒருத்தர் வேணும். அப்புறம் நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம். இது 4ம் இருந்தாலே வாழ்க்கையில நிச்சயமா நம்மளை யாரும் கெடுக்க நினைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை அழிக்க நினைக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இன்றிலிருந்து ராகுகால பூஜை செய்ய ஆரம்பிங்க. 4 பிள்ளைகள் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கா ஜாதகத்தை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சொத்து நம்மளுடைய அமாவாசை பரிகாரம். புரியுதா? வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் என்னைக்கு வேணாலும் போகிற பொருள். ஆனா நம்ம பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்நாள் முழுதும் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய அமாவாசை பரிகாரம். இது உடனே உங்களுக்கு புரியாது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இப்ப கூட ஒரு மகிமையில ஒரு அம்மா பேசியிருப்பாங்க, பேபி ஷாலினி பார்த்திருப்பீங்க. பரிகாரம் செய்திருக்கேன் சுவாமின்னு சொல்றாங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா பரிகாரம் செய்து குழந்தை ஸ்கூல் போறா, ஸ்கின் டிசீஸ், குழந்தை மார்க் எடுத்திருக்கா, நல்ல மார்க். இப்படி இருக்கும்போது பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சொத்து என்ன? நம்மளுடைய பரிகார பூஜைகள். அம்பாளுடைய அனுகிரகத்தை கொடுக்கணும். அப்ப அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை எப்படி கொடுப்பீங்க? குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும் எந்த சாமியை கும்பிடணும்னு? நம்ம தானே சொல்லி தரணும். அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ராகுகால பூஜை எப்படி பண்ணணும்னு போடுவேன். அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கீங்க? கணவன் மனைவி பிரச்சனை தானே சொன்னீங்க? கணவன் மனைவி பிரச்சனைன்னு இருக்கும்போது 4 பெண் பிள்ளைகளை வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செய்து ராகுகால பூஜையை பண்ணுங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கணவன் மனைவி பிரச்சனை தானா சரியாப்படும். ராகுகால பூஜை பண்ணா நம்மளுடைய பேரிச்சம்பளமும் தண்ணியும் பேரிச்சம்பளமாவது தெரிஞ்சு கொடுக்கணும். தண்ணி தெரியாம கூட கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? காஃபில கலந்து கொடுக்கலாம். தண்ணி தானே அது, அம்பாளுக்கு வைக்கிற தண்ணி தான். ஒரு துளி கலந்து கொடுத்தாலே அம்பாள் சக்தி உள்ள போய் எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருவா. அதனால தயவு செய்து பேரிச்சம்பளமும் தண்ணியும் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக எல்லா விதமான ஒற்றுமை உங்களுக்கு சேர்ந்து பிள்ளைகளோட சந்தோஷமா இருங்க. ஒரு தடவை ஜாதகத்தை நேர்ல வந்து பாருங்க. அது முடியலன்னா சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துல கலந்துக்கோங்கம்மா. சரியா? நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரத்திங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்றிலிருந்தே ராகுகால பூஜைகளை செய்ய ஆரம்பிங்க. சுவாமிகள் அவர்களை ஒருமுறை நேரடியாக பார்க்கவும் முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தீரும். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இந்த மாதிரி 4 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. குடும்பத்திலயும் பிரச்சனைகள் இப்படி நிறைய இருக்கு. இந்த பெண் பிள்ளைகளுக்கு இதுல முதல் பெண் பிள்ளைக்காவது இப்போ தற்போது தற்சமயம் அமாவாசை பரிகார பூஜை முறை செய்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இல்லம்மா, நான் இப்ப அதான் சொல்றேன். நமக்கு செய்திகள் இந்த பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதை நம்ம பேசக்கூடாதுனாலும் பேசாம இருக்க முடியல. ஏன்னா நம்ம வணங்குறதே பெண் தெய்வம். புரியுதா? என்னை சுத்தி இருக்கிற அடியார்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம். அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது நடந்த ஒரு விஷயம். இன்னும் வெளியில வராது நிறைய விஷயம் இருக்கு. என்னுடைய வேண்டுகோள், சுவாமி இதுல வியாபாரம் ஆக்கிடுவாரு, பரிகாரம் சொல்றாரு, மனசு கஷ்டமா இருந்தா பேசல. எனக்கு சொல்லுன்னு சொல்ற மாதிரி தான் இப்ப 4 பெண் பிள்ளைகள்னு ஒரு அம்மா பேசினா. அதனால பெண் பிள்ளைகள் இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு போறதுக்குள்ள நம்மளுடைய பரிகார தாயத்து உடம்புல இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏடாகூடமான விஷயங்கள் ஆட்களால மாற்ற மாட்டோம். ஆனா யாரெல்லாம் இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்களோ, புரியுதா, இந்த மாதிரிலாம் செய்யறாங்க இல்லையா, பெண்களை இழிவுபடுத்தி மோசமாக வழி நடத்திட்டு போற இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஸ்ரீதோஷம் என்னும் ஒரு தோஷம் மிக மிக மோசமான வாழ்க்கை. அவங்க கூட பிறந்த பெண்கள் இவனுங்க செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா குடும்பத்துல பிறந்த அத்தனை பெண்களும் கஷ்டப்படுவாங்க. தெரிஞ்சு செய்தா தெரியாம செய்யறாங்களா தெரியாது. ஆனா தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தப்பு தான். ஒரு கொலை பண்ணிட்டு நான் தெரியாம குத்திட்டேன்னு சொல்ல முடியுமா? அது போல எது செய்தாலும் கடுமையான தண்டனைகள்
சட்டங்கள் நாட்டில் உருவாகணும். அது அரசாங்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் இது மாதிரி இனிமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் வீட்டுக்குள்ள பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள், இது போல அமைப்பு ஏற்படும் போது 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்பு ரீதியாக போய் மாட்டி அவசியமில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம யாரும் பெண் பிள்ளைகளையோ எந்த பிள்ளைகளையோ பின்னாடியே ஓட முடியாது. ஆனா அவங்க உடம்புல இந்த மாதிரி ஒரே ஒரு நம்மளுடைய அமாவாசை பரிகாரத்தை ஆயிட்டு வாழ்நாள் முழுதும் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கவே மாட்டார்கள். அது உறுதியா சொல்றேன். இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. 14 வயசு 15 வயசு கல்யாண வயசுல இருக்கிற பிள்ளைகள் வச்சிருந்தா தயவு செய்து ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. உங்க வீட்டில் எல்லாரும் ராகுகால பூஜை பண்ணுங்க. இது போல மாட்டாம இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு கொஞ்சம் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்ப்போம். புரியுதா? அதனால நட்பு என்பதும் தொலைபேசி என்பது வச்சு பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தொலைபேசி படுக்கை அறைக்குள்ள போயிட்டு குளியல் அறைக்குள்ள போயிட்டு அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. அதனால எவ்வளவு பெரிய பேராபத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம போன் அதிகமா பேசும்போது மூளையை பாதிக்குது. போனை கேமராவை ஆன் பண்ணா நம்மளையே ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். நம்ம ஒரு போன்ல வச்சுக்கிட்டு இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசினா உடனே அது ஃபேஸ்புக்ல காட்டுறான். எப்படி? இதெல்லாம் தெரியாத பிள்ளைகளா நீங்க? அதனால தயவு செய்து உங்களால முடிஞ்ச உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்கு நம்மளுடைய ராகுகால பூஜையை முதல் வீட்டில் செய்யுங்க. நம்ம சுற்றி நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறது தவறா நடக்காது. இருக்கும்போது ஜாதகத்தை ஒரு ரொம்ப குறைந்த கட்டணம் தான், எல்லோரும் பார்க்கக்கூடிய கட்டணம் தான் வச்சிருக்கேன். ரொம்ப பெரிய கட்டணம் இல்லை. அதையும் சொல்லிடுறேன். சுவாமி நீங்க பாட்டுக்கு டிவியில சொல்லிட்டு போறீங்க, எங்களுக்கு காசு இல்லை சுவாமின்னு சொல்லாது. ஏழை எளியோர் எல்லோரும் பார்க்கக்கூடிய நான் டிவியில வரத்துக்கு முன்னாடி என்னுடைய கட்டணம் என்னவோ அதே தான் டிவியில வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா பணத்தை மாற்ற முடியாது, நம்மளுடைய குணத்தையும் மாற்ற முடியாது. பணம் இருந்தாதான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ண முடியும். அதற்காக சிறு தொகை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள், எல்லோருக்கும் என்னென்ன முடியுமோ அதை செஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் பரிகாரமும். ஏழையாக இருந்தாலும் சரி கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம், இல்லாதவர்கள் செய்வதற்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அதையும் சொல்லிடுறேன். ஆனா நீங்க ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. உங்க வாழ்க்கையில இது போல் நடக்காம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சொத்தா இதை வைங்க. அந்த சொத்து அவங்க பல சொத்துக்களை வாங்கி உங்களை கடைசி வரையும் காப்பாத்துவாங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாத கமலம் வாங்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. பாத கமலம் தொடர்ந்து நீங்க எப்ப தருவீங்க அப்படிங்கிற கேள்வியும் எல்லா அடியார்களுக்குமே இருக்கு. தொடர்ந்து அடுத்து பாத கமலம் எப்ப தருவீங்க? நிச்சயமாமா. எல்லாமே இந்த மாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய வாக்கு வரல பாத கமலம் கொடுப்பதற்கு. என்ன காரணம்னு தெரியாது. அவ சொன்னாதான் நான் பேசுவேன். அம்பாளை போய் எனக்கு சொல்லுன்னு நம்ம கேட்க முடியாது. அவ விருப்பப்பட்டு என்ன சொல்றாளோ அதான் நான் செய்ய முடியும். அவ மே மாசத்துல கொடுக்க சொல்லியிருக்கா. அந்த தேதி பின்னர் அறிவிப்பா. அதனால சித்திரை வருஷ பிறப்பு இருக்கு, புரியுதா? பங்குனி மாச அமாவாசை, சித்திரை மாச அமாவாசை, வைகாசி அமாவாசை வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஜனவரியில கொடுத்தது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாசம். எப்பயுமே 3 மாசத்தோட இருக்கும். இது மே மாசம் தான் கொடுக்கப்படும். அதனால அதுக்கு வரைக்கும் நீங்க எல்லா பாத கமலத்துக்கும் பதிவு செய்து கொள்ளுங்க. ஒவ்வொரு மாசமும் இருக்க என்ன ஆகும்னா ரொம்ப அற்புத சக்திகள் கிடைக்கும். அதனால பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் இந்த மாசம் பங்குனி அமாவாசை, அடுத்த மாசம் சித்திரை அமாவாசை, அதுக்கு அடுத்த மாசம் வைகாசி அமாவாசை, இதுக்கு முன்னாடி இருந்த அமாவாசை தை அமாவாசை, இது போல இந்த மாசி அமாவாசை, இந்த 5 அமாவாசைகளும் இருந்து கொடுக்கும்போது அது எவ்வளவு பெரிய விசேஷம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரும் பதிவு செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். எல்லோருக்கும் கொடுக்கும்போது பிரத்திங்கிரா தாயத்தோட தான் இலவசமா கொடுப்பேன். அதனால இப்பயே பதிவு செய்து கொண்டா கடைசியில எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்ற கஷ்டம் வேண்டாம். ஒரு மகிமை என்னும் விழா வைத்து தான் கொடுப்பேன். புரியுதா? அதனால எல்லோரும் பதிவு செய்து நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பாத கமலத்துக்கும் அம்பாளுடைய சக்தி உங்கள் வீட்டிலும் இந்த நாட்டிலும் அவளுடைய ஆலயம் எழும்ப நீங்க துணையா இருக்கீங்க. வீட்டுக்காக அம்பாள் சக்தி எடுத்துன்னு போறீங்க, நாட்டுக்காக பிரத்திங்கிரா சக்தியை கொடுக்க போறீங்க. எவ்வளவு பெரிய புனித காரியம் நீங்க செய்றீங்கன்னு பாத்துக்கோங்க. அதனால பாத கமலத்தை வாங்குவதனால் உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இந்த பாத கமலம் என்பது தெய்வீக சக்தி. அம்பாள் நிரந்தரமாக நம்ம கூட இருந்து வழி நடத்துறா. எத்தனையோ அடியார்கள் பேசுறாங்க, நான் பாதத்தை வச்சோடனே வீட்டுல சிங்க சத்தம் கேக்குது, உரும்பல் சத்தம் கேக்குது, அம்பாள் நடமாடுறா, கொலுசு சத்தம் கேக்குது, எப்படிலாம் சொல்றா. அதனால வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாட்டை அவள் பார்த்துக் கொள்வாள். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் தயவு செய்து ஜெய்பிரத்திங்கிற ஜெய்பிரத்திங்கிற சொல்ல வைங்க. அவங்க எண்ணம் தூய்மையா இருக்கும். எண்ணம் தூய்மையா இருந்தா எல்லாமே தூய்மையா இருக்கும். எண்ணத்தில் அம்பாளை வைக்க வேண்டும். புரியுதா? அதனால தயவு செய்து எல்லோரும் ராகுகால பூஜை செய்யுங்க. இப்போதுல இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பிச்சோடனே அதோடைய ராகுகால பூஜை தன்மையை உணருங்கள். அந்த மே மாசம் வரைக்கும்
அப்புறம் கூட பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே வரதான் செய்யும். ஏன்னா இப்போ ஒரு அம்மா சொன்னா பாருங்க, மகிமை பேசும்போது, நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சுவாமி அப்படின்னா, நீங்க கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனா எந்த பூஜை பண்ணா நல்லது நடக்கணும் உங்க ஜாதகத்துல இருக்கு. அப்ப எந்த கோவிலுக்கு போனாலும் நடக்கலன்னு சொன்னா கோவில் மேல தப்பு இல்லை, நம்ம போன முறையில தான் தப்பு. எல்லா கோவில்கள்லயும் சக்தி இருக்குமா, அது எந்த கோவிலுக்கு போனா நமக்கு நடக்கும்னு இருக்கு, அதை தெரிந்து செய்து கொள்ள வேண்டும். ஆனா பிரத்திங்கிரா இந்த கலியுகத்தில் இனிமே வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்திங்கிரா மட்டும்தான், காப்பாற்றக்கூடிய தெய்வம் இனிமே பிரத்திங்கிரா மட்டும்தான். அதனால பல பல விஷயங்கள் நிறைய பேரை பாதிக்காம இருப்பதற்கு ராவுகால பூஜை, பாதகமல பூஜை இருக்கும்போது ஜாதகத்தை ஒரு மாதிரி பார்த்து இந்த மாதிரி 3 கிரகங்கள் 4 கிரகங்கள், இப்போ ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, 4 பெண் பிள்ளைகள், என் கணவரோட பிரச்சனை, அவங்களுக்கெல்லாம் 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும், ஸ்ரீதோஷம் அதிகமாக இருக்கும், பெண்கள் சாபம் அதிகமாக இருக்கும். நான் எத்தனையோ பேருக்கு வரும்போது சொல்லுவேன், உங்க வீட்டுல 2 தாரம் 3 தாரம் இந்த மாதிரி தாரங்கள் இருக்கும், பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பீங்க, இப்ப நடக்குது பாத்தீங்களா. இந்த மாதிரி அமைப்புகள் மோசமாக இருந்தால், இந்த மாதிரி நடப்புகள் நடந்தால் அந்த குடும்பத்தை ஸ்ரீதோஷம் என்னும் மோசமான சாபம் தாக்கும். அதிலிருந்து விடிவு காலமே கிடையாது. அப்ப நம்ம அம்பால போய் பிடிச்சோம்னா, நம்ம என் தலைமுறையில பண்ணிட்டான் சுவாமி அம்மா, இப்ப நான் என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது, அவ மனம் இறங்கி வந்தா எல்லாமே மாறுமா இந்த உலகத்துல. அவ மனம் இறங்கணும். அவ இறங்கி வருவதற்கு நீங்கள் உருகி பூஜை செய்யணும். இந்த பூஜை எப்படி செய்யணும், உருகி செய்யணும். ஜெய் பிரத்திங்கிரா ஜெய் ஜெய் பிரத்திங்கிரான்னு சொல்லும்போது ஏதோ சாமி சொன்னார் ஜெய் பிரத்திங்கிரா இப்படிலாம் சொல்லக்கூடாது. உருகி மனம் உருகி. இப்ப போற்றி படிக்கும்போது ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றி அப்படி படிச்சா எப்படி இருக்கும், ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றி மங்கள ரூபினியை போற்றி, அப்படி ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றி ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, ஜெய் உலகாலும் தாயே போற்றி, இப்படி படிக்கணும். ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போட்டு ஜெய் மங்கள ரூபினியை போட்டு ஜெய் உலகாலும் தாயை போட்டு ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி போட்டு எப்படி உக்ர ரூபமே போட்டு ஜெய் சிம்ம ரூபினியை போட்டு, இப்படி படிச்சோம்னா வீட்டுல ஒண்ணுமே நடக்காது. என்ன சுவாமி நான் போற்றி படிச்சுக்கிட்டு உன்னை படிக்க சொல்லல, போற்றி படிக்க முடியல, ஜெய் பிரத்திங்கிற ஜெய் ஜெய் பிரத்திங்கிற, அந்த போற்றியை ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி நிதானமா படிச்சு பாருங்க. எல்லோருக்கும் இலவசம் தான் அந்த போற்றி. அந்த போற்றிகளை படிக்கும் போது நம் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைய போகுது. எப்படி போற்றுவான், நமக்கு நல்லது நடக்கும் போது நம்ம கிட்ட பணம் இருந்தாதான், ஆஹா இன்னைக்கு பணம் இருந்தா ஒருத்தன் வருவான், பணம் இல்லைன்னா நம்ம சொந்த பந்தமோ நண்பர்களோ நம்ம கிட்ட நிக்க மாட்டாங்க. பணம் தான் வாழ்க்கை. அந்த பணத்தை நல்வழியில அம்பாள் நமக்கு கொடுப்பான். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு கர்மாவை சேர்க்கும். எந்த ரூபத்தில் எந்த தொழில் பண்றீங்களோ ஒவ்வொரு தொழில் மூலமாகத்தான் நம்ம கர்மாவை சம்பாதிக்கிறோம், அது மூலமா தான் பணத்தை சம்பாதிக்கிறோம். அதுல எப்படி பாவப்பட்ட பணங்களை சம்பாதிக்கிறோமோ அப்படிப்பட்ட கர்மா நம்ம கிட்ட சேரப்போகுது. அப்ப அந்த கர்மாவை விலகிறதுக்கு என்ன வழி, ஜெய் பிரத்திங்கிரா வழிபடுறதா வழி. வாழ்க்கையில ஜெயம் வேணும், பயம் போகணும்னு என்ன பண்ணும், பயத்தை போக்குபவளே போற்றி எழுதியிருக்கேன். எதுவுமே அவளுடைய அனுபவங்கள் நமக்குள்ள சொல்றது மக்களுக்கு என்ன தேவையோ அந்த போற்றியில இருக்கு. அந்த போற்றிகளை வந்து நேர்ல வந்து இப்ப கொரியர் அனுப்புற சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு அனுப்புறீங்க, ஏதோ ஒரு ரூபத்துல அது கிடைக்காம போகுது. அதனால இந்த கஷ்டங்களே வேண்டாம். உங்க இங்க சென்னையில யாராவது இருந்தீங்கன்னா அனுப்பிச்சு விடுங்க, அந்த போற்றியை வாங்கிக்கோங்க, நீங்க வீட்டுக்கு போய் படிங்க, காசு வேண்டாம். அதனாலதான் ராகுக்கு எது பயிற்சிக்கும் ரொம்ப எளிமையான தொகை. என்னை பார்ப்பதற்கு டிவியில வந்ததுல இருந்தே அந்த எளிமையான தொகை. பரிகாரத்திற்கு மட்டும் 11 பேருக்கு நீங்க தொகை கட்டணும். அதுக்குண்டான செலவுகளை செய்து கொண்டு, மற்றபடி எந்த செலவும் கிடையாது. ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடு வச்சிருக்கேன். அந்த கூட்டு வழிபாடுல எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. எல்லோரும் அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து அந்த போற்றி படிக்கும்போது அற்புதமான சக்திகளை அம்பாள் அங்க காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க. அதனால எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு வழிபாடுல கலந்து கொள்ளுங்கள். விசேஷமான அந்த ராகுகால கூட்டு வழிபாடு என்பது, இப்ப நான் எப்படி பூஜை செய்யணும் சுவாமி எனக்கு தெரியாது, அப்ப எப்படி செய்யலாம், நான் உங்களை பார்த்துட்டு செய்யணும், அதுக்கு எனக்கு ₹1 கொடுக்கறதே கஷ்டம் சுவாமி அப்படின்னா, தயவு செய்து ராகுகால பூஜையில வந்து கலந்துக்கோங்க. அங்க போற்றி கிடைக்கும், அம்பாள் படம் இருக்கும். எந்த ஊர்ல இருந்தாலும் வந்து கேட்டு வாங்கிட்டு போங்க, அப்ப கிடைக்கும். அப்ப எல்லாமே கிடைச்ச உடனே படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தோன்னே செய்ய முடியும். 1க்கு 2 தடவை படிங்க, அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா ஆரம்பிச்சுட்டு நிறுத்த வேண்டாம். அதனால இன்னைக்கு பாக்குறவங்க, இல்ல சுவாமி எனக்கு புரிஞ்சு போச்சு இப்பயே செய்யணும், நம்ம நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க, எப்படி செய்யணும்னு கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் தருவாங்க. யாராவது எந்த ஊர்ல இருந்தாலும், வெளி ஊர்ல இருந்தாலும், சென்னையில உங்க சொந்த பந்தம்னு ஒண்ணு இருக்கும், அம்மா அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இல்ல நீங்க வாங்க, சண்டி ஹோமத்துக்கு வாங்க, அஷ்டமி ஹோமத்துக்கு வாங்க. வராமலே எல்லாம் இருந்த இடத்துல தீரும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் இறங்கி வரணும். அவளுடைய பூஜை முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள், விருப்பப்பட்டு செய்யுங்க. நமக்கு எல்லாமே விருப்பப்பட்டதாவே அமையும். புரியுதா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து இன்னொரு நேரம் காத்துட்டு இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யாருங்க இருந்து அழைக்கிறீங்க? அம்மா நான் வந்து சென்னையில இருந்து அழைக்கிறேன். என் பேர் வனரோஜா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.
என்னுடைய ராசி ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குருஜி, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா. நான் ஏற்கனவே இந்த மாசம் நான் உங்களை பாக்கிறதுக்கு சரிம்மா. நான் உங்களை பார்த்து இப்பதான் எனக்கு 3 நாளா வேலைக்கு போறான் அவன். சரிம்மா. நான் சண்டி வாமலையும் பூஜைக்கு கலந்துருக்கேன், இரவு பூஜையிலயும் கலந்துருக்கேன். நான் டிவில பார்த்து எனக்கு உடனே இதெல்லாம் நடந்திருக்கு. சரிம்மா, சந்தோஷமா. நான் எனக்கு வந்திருக்கிறேன் குருஜி. நான் உங்க சாமி உங்க ஜாதகம் பார்க்கும்போது சடை போட்டுச்சுங்க. உங்க கோயிலுக்கு வரப்போ எனக்கு சடை போட்டுச்சு. சடை போட்டுச்சு. சரி சரி. ஒரு 10 நாளுக்குள்ள எனக்கு அங்கேயே முடிச்சு போட்டுச்சு. எனக்கு நான் பிரிச்சு விட்டேன். எங்க பையன் சொன்னா ஏமா அதை பிரிக்கிறேன்னு விட்ட உடனே ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள மொத்தமா அப்படியே சர்வ மாதிரி சடை போட்டுச்சு. சரி சரி. உங்க ஜாதகம் பார்த்தது இப்ப எங்க பையனுக்கு 3 நாள் வேலை கிடைச்சிருக்கு. அந்த அம்மாவுடைய 60 நாளா எனக்கு இந்த நிரந்தரமா இப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும். எவ்வளவு நாளா பையன் வேலைக்கு போகாம இருக்கான்? இப்ப ஒரு 3 நாளா போறான் குருஜி. இப்ப போறாமா? எவ்வளவு நாளா போகாம இருந்தான்? போவான், 10 நாள் வேலைக்கு போவான், ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்கு வந்துருவான். செவுத்துல அடிச்ச பால் மாதிரி தான் வந்துட்டு இருந்தான் பல வருஷம். சரி சரி. இப்ப ஒழுங்கா வேலைக்கு போறான் இல்லையா? கண்டிப்பா இப்ப ஒழுங்கா 3 நாளா வேலைக்கு போறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அதுக்குதான் போன் பண்ணேன். சரிம்மா, தொடர்ந்து பூஜை பண்ணுங்க. பையன் முதல் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பிள்ளைங்க. இவர் ஒரு பையன் தான் உங்க கூட இருக்காரா இல்ல 4 பிள்ளைங்களும் கூட இருக்காங்களா? மீதி 2 பிள்ளைங்க என்னன்னே கவனிக்க கிடையாது. இவன் ஒருத்தன் தான் என்கிட்ட இருக்கிறான் இப்போதைக்கு. சரி, ஒரு பையனோட தான் கூட இருக்கீங்க. இவனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் தீர்ப்பதற்கு தொடர்ந்து ராகுகால பூஜை பண்ணுங்க. எவ்வளவு நாளா ராகுகால பூஜை பண்றீங்க? நாங்க டிவில பார்த்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. டிவில பார்த்து எனக்கு உடனே டிவில பார்த்து 3ஆவது நாளே எனக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு நான் கண்டிவம் வந்தேன். நைட்டு அந்த மாசமே நைட்டு இரவு பூஜை பார்த்தேன். சரிம்மா. அதுக்கப்புறம் தொடர்ந்து கஷ்டம் வந்தது. உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு ஜாதகம் பார்த்தேன். இந்த மாசம் தான் நான் ஜாதகம் பார்த்தேன். ஜாதகம் பார்த்து 3 நாளா வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அம்பால டி நகர்ல ஜாதகம் பார்த்து பூஜை பண்ண ஆரம்பிச்சு தொடர்ந்து இப்பயும் பூஜை பண்ணிட்டீங்க. 3 நாள்ல வேலைக்கு போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். அது போல தொடர்ந்து அவர் இருக்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் செய்வா. கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பூஜை செய்யறதுக்கு உண்டான முறையை தெரிஞ்சுக்கிட்டு, ஹலோ லைன்ல இருக்கீங்களாம்மா? தொடர்ந்து பூஜையை எப்படி பண்ணணும்னு தெளிவா செய்யுங்கம்மா. என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஜட போட்டிருக்குன்னா அம்பாளுடைய அனுகிரகம் உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி. என்ன வயசாகுது? எனக்கு 60 வயசாக போகுது. நீங்க எவ்வளவு பூஜைகளை பார்த்திருப்பீங்க. நம்ம சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துக்கு வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? புரியுதா? இது வரைக்கும் நான் எவ்வளவு கோயிலுக்கு நான் போகாத கோயிலு கிடையாது. எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி பூஜை நான் பார்த்ததே கிடையாது. சண்டி ஹோமம் பார்த்தேன், இரவு பூஜையும் பார்த்தேன் நான். சந்தோஷமா. அதனால தொடர்ந்து வாங்க, தொடர்ந்து பூஜை செய்யுங்க. அம்பாள் கூடவே இருப்பா. இன்னும் நிறைய விஷயங்கள் வழி நடத்தி கொடுப்பா. பையன் தொடர்ந்து என்னம்மா பேர் கஷ்டப்படுறவங்க அவங்களும் இதே பார்த்துட்டு நானும் டிவில பார்த்துதான் இந்த எல்லாம் செஞ்சேன். நான் என்ன மாதிரி மக்கள் இது போல பூஜை அம்மாவை பூஜிச்சாலே போதும், எல்லா வழியும் அவ காட்டிடுவா. சந்தோஷமா. தொடர்ந்து பூஜை செய்யுங்க. எல்லாருக்கும் ராகுகால பூஜையை உங்களுக்கு அருகாமையில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் பரப்பிட்டு வாங்க. சரியா? நல்லா இருக்கு. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சுவாமி, இந்த தருணத்துல புது நேயர்கள் எல்லாருக்காகவே நம்ம ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு கொடுத்துட்டு வந்தோம். நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இது உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே,
ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். என்ன நேயர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினம்தோறும் நம்மளுடைய இல்லங்கள்ல ராகுகால பூஜை செய்துட்டு வரதுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் எப்பவுமே நீடித்து நினைக்கும். சுவாமிகள் அவர்களை ஒருமுறை நேரடியாக சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9002533000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம், அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தா அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஆலோசனைகளை சுவாமிகள் அவர்கள் வழங்குவாங்க. வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க மட்டும் சுவாமிகளை நேரடியாக பார்க்க முடியாத சூழல்ல இருக்கிறவங்க மட்டும் போன் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ பரிகார பூஜை முறைகள் எல்லாருக்குமே சென்று சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே அமாவாசை பரிகார பூஜையை செய்யணும், ஒரு முறையாக செய்யணும்னு விருப்பப்படுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்னும் போது அதை நாடி வர்றது ஒரு இயல்பு. அப்படிப்பட்டவங்க அமாவாசை பரிகார பூஜைகளை செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்ப என்ன செய்யலாம்? நிச்சயமா அதுக்கு ஜாதகத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும். மாதந்தோறும் ஒவ்வொரு அமாவாசையிலும் பரிகாரம் உண்டு. அதற்கு நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்பாள் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை செய்ய முடியும். எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்ப செய்யும் போது என்ன செய்யணும், நம்ம ராகுகால பூஜையை முதல்ல ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது தேவையில்லாத கேள்விகள் கேட்க வேண்டாம். எனக்கு சுவாமிகள்கிட்ட பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும், அவ்வளவுதான், கொடுத்துருவாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் வர முடியாது. ஏன்னா அதனாலதான் ராகுகால பூஜையை ஆரம்பிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா அது நிரந்தர தீர்வு. ஏன்னா இன்னைக்கு முக்கியமாகவே தேவையானது பெண் பிள்ளைகளுக்கு அவசியம். ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் என்கிட்ட வந்திருக்கிற அத்தனை பெண் பிள்ளைகளுடைய கதையை சொல்றேன், சின்ன சின்ன விஷயமா சொல்றேன், ரொம்ப பெருசா. அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரிய வேண்டாம். நம்ம இந்து மதத்துல பிறந்து வேற்று மதத்தின் முஸ்லீம் கிறிஸ்துவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க அப்பா அம்மா எங்கேயுமே வெளியில தலை காட்ட முடியல. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு முறையில போய் கெட்டு போயிடுறாங்க. கெட்டுனா என்ன, தவறான முறையில மாட்டிக்கிறாங்க. எதனால? நட்பு வட்டாரங்கள். இப்ப இந்த நடந்திருக்க ஒரு இடத்துல சம்பவம், அது எதனால? அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள். இது போல இந்த அமைப்புகள் நம்ம மேல்னா அவங்க உடம்புல தெய்வீக சக்தின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் உடம்புலையும் அம்பாளுடைய சக்தி, தெய்வீக சக்தி இருக்கும். அது இருக்குன்னா எல்லாரையும் தான் நீங்க ராகுகால பூஜை பண்ற அத்தனை பேருக்கிட்டையும் பிரத்யங்கரா இருக்குன்னு நான் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும். ஏன்னா அவங்க நமஸ்காரம் செய்யும்போது கூட அம்மா உனக்கு நமஸ்காரம் பண்றாங்க பாத்துக்கோமான்னு தான் சொல்லுவேன், எனக்கு இல்லை. அதனால அங்க கூட எல்லாருமே இருப்பாங்க. அப்ப அம்பாள் இருக்கா அந்த இடத்துல. அப்ப நீங்க பூஜை பண்ணும்போது அந்த பரிகாரம் போட்டிருக்கும் போது தவறான விஷயங்களுக்குள்ள உங்களை போக விட மாட்டா. அப்ப பிள்ளைகள் 10ஆம் வகுப்புக்கு முன்னாடி, அதனாலதான் 14 வயசுக்குள்ளன்னு சொல்லியிருக்கேன், போட்டுட்டோம்னா நட்பு வட்டாரங்கள், தவறான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டாம இருப்பாங்க.
தயவு செய்து பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி பார்க்கறவங்க யாராக இருந்தாலும் நம்மளுடைய ராகுகால பூஜை பாதகமல பூஜை பண்ணிருக்க அத்தனை பேருமே அதுக்குண்டான முயற்சியை செய்யுங்க. இது வாழ்க்கையில ஒரு தடவை செஞ்சா போதும். நம்ம என்னென்னத்துக்கோ செலவு பண்ணோம். நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்சூரன்ஸ்னு கட்டுறோம். என்ன பண்றோம்? நம்ம போனதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல யார்கிட்ட கொடுப்பானே தெரியாது, அதை வாங்குவோமான்னு தெரியாது. அதுக்கு 1008 காரணங்கள் சொல்லி நம்ம கட்டண தொகையிலேருந்து இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லுவான். இப்படிலாம் இருக்கு. ஆனா நம்மளுடைய பரிகார தாயத்து நம்ம உடம்புல இருக்கும்போது இதுக்காக ஒரு தடவை செலவு பண்ணும்போது நிச்சயமாக உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். அச்சம் வேண்டாம். உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் என்னை பீடத்தில் இருக்கும்போதோ நம்மளுடைய அலுவலகத்திலேயோ சந்திச்சு கேட்டுக்கலாம். ஒரு தடவை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா விதமான தொடர்புகளும் நேரடி தொடர்புகளும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா நேரடியாக வருடம் ஒரு முறை என்னை சந்திக்கணும். பரிகாரம்னா என்ன, அதுக்குண்டான தகவல் என்னன்றது ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு விலாவரியா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்துக்க போறீங்க. அதனால அதுக்குண்டான முயற்சிகளை பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் திருமண வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கும் படிக்கிற வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கும் முதல் முயற்சியை தயவு செய்து எடுத்து கொடுத்து, இந்தாப்பா இது என்னுடைய சொத்து, இந்த தெய்வத்தை வழிபடு, இந்த குருவை பிடிச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க அமைதியா இருங்க. அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கர நேரம். யாருங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து பூனால இருந்து ராணி பாண்டியன் பேசுறேன். ராணி வீரன் பாண்டியன். பூனால இருக்கிறேன். பூனா மகாராஷ்டிரா. சரிங்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. எனக்கு வந்து ராசி என்ன ராசி நட்சத்திரம் எனக்கு இல்ல, என் பையனுக்காக பாக்கணும் வந்து என்ன கணேசன். சரிங்கம்மா, சுவாமி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமி எனக்கு என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியல. சரிம்மா. உங்களை பார்த்த உடனே என்னோட நோவு நொடி எல்லாம் என்னோட பூரா தன் போச்சு. நான் பூனால இருந்து மகாராஷ்டிரால இருந்து பேசுறேன். சரிம்மா. நான் வந்து ராணி பாண்டியன். எங்க வீட்டுக்காரர் இல்ல சாமி. உங்களுக்கு இப்ப நான் நேரா உங்களை பாத்துனுக்கிறேன் டிவி கமிஷன். ரொம்ப பெரிய மகிமா இருக்கு சாமி. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். 30 வருஷமா. எனக்கு சுகம்னு என்னன்னு தெரியாது சாமி. சரிம்மா. ஆனா வந்து இது மாதிரி இப்படிதான் உட்காந்து பாத்துனே இருந்தேன். காலையில தூங்கி இருந்துச்சு. விளம்பரம் பார்த்தேன். நான் சொன்ன நிறைய சாமிகள் எல்லாம் பாப்பேன். நான் எல்லாம் போட்டு நான் ஒரு நாள் என்ன சொன்னேன், சரி எல்லாம் என்ன சாமின்றீங்க, எல்லாம் பொய் இந்த சாமி. சாமி நான் சாமியெல்லாம் திட்டி இருக்கிறேன் நிறைய அங்க. நானு எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என் பையன் வந்து போயிருக்கிறான் ஏதோ மெடல் ஜெயிக்கிறதுக்கு. எனக்கு சொல்ல தெரியல சுவாமி. நான் படிக்கல. சரிம்மா. அப்புறம் அதுக்காக நான் என்ன பண்ணேன், என்ன அதான் சாமியை பார்த்துட்டேன். இவ பிரத்திங்கரான்றாங்க. சரிம்மா இவ்வளவு நாள் என்னைக்கு நீங்க சோதிருக்க, நான் உனக்கு இன்னைக்கு பரிசா கொடுக்குறேன் சாமி அப்படின்னுட்டு நான் என்ன பண்ணேன், என் பையன் போயிருக்கான். ஒரு நல்ல விளம்பரம் வர்ற மாதிரி என் புள்ள ஜெயிச்சுட்டு வந்துச்சுன்னா உன்னை நம்புவோமா? சாமி என் பையன் பேச மாட்டான் என்கிட்ட. ஒரு கல்யாண விஷயமா பேச எங்க அண்ணன் பொருள் கல்யாணம் பண்ணணும்னா பண்ணல, அதனால பேச மாட்டேன். என் புள்ள போன் பண்ணி எனக்கு, அம்மா நான் 2 கோல்டு மெடல் அடிச்சமான்றான். 2 ஒரே நாள்ல. யாருமே 50 வருஷம் என்ன சொல்றாங்க சாமி, 50 வருஷம் முயற்சி பண்ணவங்க கூட கோல்டு மெடல் ஒரே நாள்ல 2 அடிக்க மாட்டேன். சரிம்மா. கை நடுக்குது சாமி. நான் உங்ககிட்ட பேசுறேன். என்ன துறைமா கோல்டு மெடல் அடிச்சாருன்னா என்ன துறையிலமா? மீனா அது என்னதுமா ரன்னிங் சாமி. கம்பீரி ரன்னிங். சரி பரவாயில்ல. அப்படின்னும் போது அப்புறம் 2ஆம் நான் சொன்னேன், சரி என் பையன் கஷ்டப்பட்டான், அதான் வந்து அவன் கோல்டு மெடல் அடிச்சான். சரி வேற இன்னொரு ஒரு சோதனமா என் பையன் ரொம்ப எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு போய் ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி அவரும் செத்துட்டாரு சாமி. இப்ப 2வது அதனால என் பையனும் பெரிய பையன் ரொம்ப குடிப்பான். அவனுக்கும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவனை எப்படியோ போயிட்டு வச்சுது. நான் சொன்னேன் நான் பட்ட கஷ்டம் என் மருமா பட்டோமா. சரிம்மா உனக்கு இன்னொரு சோதனை, மெடல் யாரும் அடிக்குவாங்க, திரும்பி உனக்கு சோதிக்கிறேன்னுட்டு நான் என்ன பண்ணேன், என் பையன் வந்து குடிய விட்டுட்டானா அப்பதான் நீ எனக்கு உண்மையில அம்மா நான் உன்னை நம்புறேன். நீ எனக்கு கொடுத்த உயிர் எப்பயுமே நீ எடுத்துக்க. நான் உனக்கு நான் என் உயிர் ஆத்மா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேமான்னுட்டு இறங்குறேன். என் பையன் 1 வருஷம் கோயிலுக்கு போகணும், ஒரு சிவன் கோயிலுக்கு போவாங்க, அங்க பிடி விடுறாங்கன்னு அவனே எனக்கு வந்து என் மாமினால இறங்குற படி விட்டு அவன் மேல வரான். நான் போறேம்மா குடிய விடுறதுக்கு. அவன் வயலு அந்த அம்மால என்ன சொல்றது தம்பி, நான் என்ன கண்ணை மூடனா அந்த அம்மா எனக்கு தெரியல கூட இருக்காமா. நான் இப்பதான் சொன்னேனே,
நீங்க நினைச்சாலே போதும் கூட ஐயோ வந்துருவோம். சாமி கையை எடுக்காதீங்க, எனக்கு கிட்டத்தட்ட நான் பாத்துட்டு தான் இருக்கிறேன் உங்களை டிவிலயே, கையை ஒதுறது சாமி உங்களை பார்த்து. நல்லா நான் இருக்கு. உண்மையிலே மனசோட என் உயிரோட நான் எவ்வளவு பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆனா இப்ப என்ன வேண்டேன், எனக்கு 2 வேலை என் பையன் வந்து சாமி, என் சின்ன பையன், எங்க அண்ணன் போய் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் செத்துப்பட்டுனா உறவு இல்லை. அந்த அம்மா வரணும்னு சொன்னேன். என்ன நிறைய சொன்னாங்க, அந்த இருட்டு போங்க, இந்த இருட்டு போய் இது செய்யணும் சாமி. என்ன இருந்த என்னமோ எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மந்திர மயம் பத்தி கூட சொல்றேன் நான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, இவ்வளவு காரியத்தை முடிச்சு கொடுத்தையா என் புள்ளிய காரியத்தையா முடிச்சு கொடுக்க மாட்டேமா நீ? அவளுக்கு சண்டை பண்றான், நான் சண்டை பண்றேன். எனக்கு அந்த காரியத்தை மட்டும் முடிச்சு என் உறவு ஒண்ணு என் கூட போறணும், அவன் மனசை மாற்றி கட்டிக்கிறேன்னு கொடுப்பா கொடுப்பா. எத்தனை மாசமா பண்றீங்கம்மா இப்ப பூஜை? ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துல எவ்வளவு அற்புதங்களை பண்ணிருக்காளே, எவ்வளவு பெரிய விஷயம். இதை பண்ண மாட்டாளா? நிறைய இப்ப நான் போட்டோ வீடியோ கால் பாரு, நான் போட்டோ அடிச்சு எல்லாம் அப்புறம் என் மருமக சென்னைக்கார நான் வருவோம் மெடல் டெய்லி ஒரு மெடல் சாமி, டெய்லி ஒரு மெடல் அந்த அம்மா குடுக்கறா எனக்கு. நான் கேக்குறதெல்லாம் குடுக்கறா. என்ன சொல்றது, நான் பூ வாங்க போறேன், ஒரு வியாபாரம் இருக்கு, நான் போனேன் ஏமா. ஆனா போகும்போது வரும்போது ட்ரெயின்லயே இதேதான் நினைச்சுன்னு. இன்னைக்கு ஒரு ஐயர் இருக்கிறாரு என் கூட, அவர் எங்க வீட்டுல, அவர் உடம்பு சரியில்லாத இருந்தா. நான் சொன்னேன் எங்க அம்மால வேண்டுவே ஐயரே. சரி நபர் இங்க மராட்டிக்காரர், அவரு பாத்துக்கிறாரு சாமி உங்களை. அவர் சொன்னாரு எனக்கு நல்லா ஆக்கு. நான் எங்க அம்மா ஆக்கிட்டா நல்லா, நீ பாருன்னு. உடனே வந்து நின்னுட்டா அந்த அம்மா. அவருக்கு எங்க நாத்தனாரு நம்மள நாராணி நீ என்ன நம்ம பிரத்திங்கிற அந்த சின்னம்மா அந்த சாயந்தரம் பாரு சின்னம்மா நைட்ல அந்த அம்மா வந்துருவாங்க. அப்படியே வந்து அம்மா ஒரு காமிச்சலாம். காலையிலே எழுச்சி ராணி டிவி போடு ராணி எனக்கு பாக்கட்டும் அந்த அம்மால இருக்கு. நிறைய என் வீட்டு நிறைய மெடல் சாமி. இல்லம்மா, அதுதான் இந்த ஜெய் பிரத்திங்கிற நேரத்துடைய வெற்றியை நீங்கள் எல்லாம் பூஜை செய்து நீங்கள் உணரும் போதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியே. புரியுதா? இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்துறோம்? இது போல எல்லோரும் உலகமெங்கும் பார்க்கக்கூடிய அடியார்கள் பார்த்து உங்க கூடவே அம்பாள் இருப்பா, எல்லோரும் செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க செய்ய 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 உங்க கூட வருவா, உங்க கூடவே பேசுவா, உங்க கூடவே இருப்பா. புரியுதா? தொடர்புல இருக்கீங்களா? அதனால உங்க கூடவே இருப்பா. நீங்க யாருக்கெல்லாம் சொன்னாலே அவங்க கூடவும் இருப்பா. நம்ம கூட எப்பயுமே இருப்பா. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி கூட சொன்ன பாருங்க. அதனால தொடர்ந்து பூஜை செய்யுங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கா. சில பேருக்கு இவளை சோதனை பண்ணா பிடிக்காது, போடாண்டுவா. நீங்க கேட்கும் போது கொடுத்துருக்கானா என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் வேண்டுதல் செய்யல. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கேட்க நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் ஜெயிக்கணும், இப்படிதான் நினைக்கிறீங்க. என் புள்ள குடிய விடணும். பல பேர் குடியை கெடுக்க நம்ம வேண்டுக்கல, நம்ம புள்ள குடியை விடணும்னு வேண்டோம். புரியுதா? அப்ப நம்ம கூட இருப்பா, அவ எப்பயுமே காப்பாத்துவா. சொல்லுங்கம்மா. இப்ப நிறைய பேருக்கு சொல்லறேன் சாமி. நானு எங்க அம்மா டிவி வச்சுக்குவேன் நானு. அதனால டிவி வாங்கினேன், மொபைல் வாங்கினேன், பெரிய மொபைல். எனக்கு அதுவும் அந்த அம்மா கொடுத்துட்டா, நிறைய கொடுத்துட்டா எனக்கு. நான் சொல்ற மாதிரி இல்ல, நான் நேரம் நான் என்ன சொல்லுவேன், அந்த அம்மால மனசோட நெல்லுங்க, ராவுகால பூஜை பண்ணுங்க. ஆனா இந்த மாதிரி உண்மையில குரு இவ்வளவு டேரிங்கா பேசுற குரு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. சாமி அந்த அம்மால கும்பிடுங்க அப்படின்னு இவ்வளவு டேரிங்கா சொல்றவங்க. ஆனா அந்த அம்மா உண்மை கொடுக்கறாதான். நான் சொல்லுவேன், அந்த பூனாலே சொல்லுங்க, மகாராஷ்டிரல தமிழ்நாட்டுல நான் ஏதோ பேச தெரியாது, மராட்டி ஹிந்தி நல்லா பேசுவேன் நானு. சரிம்மா. எனக்கு நான் பூனால பிறந்து வளர்ந்து 3 தலைமுறை. சாமி நிறைய கொடுத்துக்கிறான் அந்த அம்மா. அம்மா கொட்டி கொடுத்துக்கிறான். எனக்கு 30 வருஷத்துல நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேன் சாமி. நான் நிறைய உங்களுக்கு பேசிட்டேன், நீங்க டைம் கொடுத்தது உங்களுக்கு கோடி நன்றி கூட கம்மி தான் சாமி. எத்தனை சைபர் இருக்கா அதுக்கு மேலதான் நன்றி சாமி. எல்லா நன்றிகளும் அம்பாளுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். எல்லோருக்கும் பரப்பிட்டு வாங்க. இன்னும் உங்க குடும்பத்துல நீங்க கேட்ட மாதிரி உங்க பையனை நீங்க விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி தரட்டும். சரியா? ஐயோ கையை எடுக்காதீங்க சாமி. நீங்க கையை பில்குல் எடுக்காதீங்க சாமி. ரொம்ப கைகளும். சரிம்மா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. ஜெய் பிரத்திங்கிற, ஜெய் பிரத்திங்கிற. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி அவங்க பேசுறதை கேட்கவே ரொம்பவே சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருக்கு சுவாமி. நீங்க சொல்லுங்க. நிச்சயமாமா. அதாவது உள்ளன்போடு கேட்ட கேள்வி, கேட்ட விஷயத்துக்கு அம்பாள் கொடுத்துருவா. இப்ப அவங்க கேட்கறது என்ன? என் பையன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க. நான் தான் சொன்னேன், வீடு நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும். இப்ப அந்த நாடு நல்லா இருக்கும் போது ஒரு கோல்டு மெடல் அடிச்சிருக்கான். யாருக்கு பெருமை? நாட்டுக்கு தான் பெருமை. அது என்னன்னு கேட்க முடியல, இருந்தாலும் அவங்களுக்கு அதை சொல்ல தெரியலன்றாங்க. அதனால என்ன வேண்டுனாலும் கொடுக்கக்கூடிய அம்பாள் சக்தி. புரியுதா? கல்பக விருட்சம் சொல்லுவோம் இல்லையா? என்ன கேட்டாலும் கொடுப்பா, நல்லதை மட்டும் கேளு. நீங்கள் கேட்கின்ற முறையில் உங்களுக்கு கொடுப்பா. இதுக்கு சாட்சி அந்த அம்மா. புரியுதா? ராணி பூனி.
அவங்க அதிகமாக படிக்க தெரியல, படிச்சிருந்தா தெளிவா எழுதி வச்சுட்டு பேசுவாங்க. எனக்கு இந்த தெய்வத்தை பிடிப்பதற்கு படிப்பறிவு தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, ஒண்ணுமே இல்லாதவங்க கூட அம்பாள்கிட்ட போய் நில்லு, நிச்சயமா கொடுப்பா. அவக்கு ஜாதி மதம் கிடையாது. என்னுடைய வேண்டுகோள் என்ன, யாரும் மதம் மாறாதீர்கள். நம்ம பீடத்துல பாத்தீங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் வந்து கோயிலை சுத்துறான், நீங்க சுத்தும் போதே தெரியும், புரியுதா? அவங்கவுங்க மதமா இருங்க, யாரும் நம் மதத்தை விட்டு பிற மதம் போக வேண்டாம். நம் தாயை மதிப்போம், பிறர் தாயும் மதிப்போம், புரியுதா? எங்க அம்மாவை நான் விரட்டி விட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மாவை போய் அம்மா எப்படி இருக்க சாப்பாடுன்னு கொடுக்க முடியுமா? அதனால மதம் மாறி செய்ய வேண்டாம், பிள்ளைகளும் மதம் மாறி திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். நல்லா இருங்க, அம்பாளை தொடர்ந்து பூஜை செய்யுங்க. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் நீங்கள் கொண்டு போய் சேருங்க. என்னென்ன தேவை என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வர 20ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி பூஜை இருக்கு. வீட்டில் பௌர்ணமி பூஜையை சிறப்பாக செய்யுங்க. அந்த பௌர்ணமி பூஜை செய்யும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும், கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் தீரும் என்பது அம்பாளுடைய வாக்கு. அதனால வீட்டுல செய்யுங்க. நம்ம பீடத்துல 4 மணியிலிருந்து 6 மணி வரையும் பௌர்ணமி பூஜை நடக்க இருக்கிறது, கலந்து கொள்ளுங்கள். அதே போல ராகுகால பூஜை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 நடக்கும், கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மாதங்கள்ல 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு, ஏன்னா அஷ்டமினா 28ன்னு போட்டிருப்பாங்க, அதனால புதன்கிழமை இரவு அஷ்டமி நடுநிசி ஹோமம் இருக்கு. சண்டி ஹோமம் ஏப்ரல் 3ஆம் தேதியும், அமாவாசை பரிகார தினம் ஏப்ரல் 4ஆம் தேதியும் இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? ரொம்பவே நன்றி சுமம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம், ஏகப்பட்ட தகவல்கள் சொன்னீங்க. பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று அம்பாளை வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருமே இன்றிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகிற 20ஆம் தேதி பௌர்ணமி பூஜை வந்து நடைபெற இருக்கு. பீடத்துல மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். வருகிற 27ஆம் தேதி அஷ்டமி நடுநிசை ஹோமம் இருக்கு. அடுத்த மாதம் 3ஆம் தேதி சண்டி ஹோமமும், 4ஆம் தேதி அமாவாசை பரிகார பூஜையும் நடைபெற இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பீடத்துல வந்து ராவுகால கூட்டு வழிபாடும் நடக்கிறது. இது எல்லாத்திலும் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறுங்க. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வந்து காலையில 6:40 மணிக்கு ராஜ் டிவில ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளை மாலை 6:30 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல பார்க்கலாம். யூடியூப்ல ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற பீடம்னு டைப் பண்ணி பார்க்கலாம். Facebookல ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற பீடம்னு ஃபாலோவும் செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த நேரலை நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி பங்குனி அமாவாசை அன்று நடைபெறவுள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒரு முறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17,000. தொலைபேசி எண் 0442202467. செல் 9052330000 மற்றும் 9840086373. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம், 40 வெண்பாக்கம் கிராமம், செங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம். வெறும் அழுகையினால் எதையும் அடைந்து விட முடியாது. வெறும் மாறுதலினால் காயங்கள் ஆறாது. வெறும் மழை தூறர்கள்